ஐந்தாவதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம்னு சொன்னா, 15வது வசனத்துல அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு அந்த எஜமான் போயிட்டாரு. நல்லா கவனிங்க, அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் சீக்கிரமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அதுல வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் உனக்கு நிறைய திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். உங்க திறமைகளுக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 3 தாளந்து ஒருவனிடத்தில் 1 தாளந்து. 5 தாளந்து பெற்றுக்கொண்டவர்கள் யார்? 3 தாளந்து பெற்றுக்கொண்டவர்கள் யார்? அந்த 1 தாளந்து வைத்துக் கொண்டிருப்பவர் யார்? இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உனக்கு என்னென்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் அல்லது என்னென்ன திறமைகள் உனக்கு கொடுத்திருக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க பாடுறதுல திறமை உள்ளவர்கள், நாங்கள் பேசுவதில் திறமை உள்ளவர்கள், நாங்கள் வாசிப்பதில் திறமை உள்ளவர்கள், இப்படி பல திறமைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்க எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க? தேவன் நல்ல எஜமான் வந்து திறமைகளை கொடுத்து விட்டு வேகமா கிளம்பி போயிட்டாரு, சரிங்களா? ஆனா அந்த தாளந்துகளை வாங்கி கொண்டவன் அவன் வாங்கி கொண்டு போய் அமைதியா வச்சில்ல. என் எஜமான் என்ன சொல்லி இருக்கிறாரு? இதை வாங்கிக்கொண்டு தான் சொன்னாரு. இந்தாங்க, உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், உனக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறேன், உனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அப்படிதான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா அதை என்ன பண்ணணும் என்ன செய்யணும்லாம் சொல்லல. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க நல்லா. இதை நீ பண்ணுடா, இதை செய்யடா, இதை நீ போய் பயன்படுத்திக்கோ, இதை எடுத்து போய் வீட்டுல பத்திரமா வச்சுக்கோ, அப்படியெல்லாம் சொல்லல. கொடுத்து விட்டு வேகமா கிளம்பி போயிட்டாரு. அவர் ஒரு நாள் வந்தாரு, திடீர்னு ஒரு நாள் வந்தாருங்க. 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணி இருக்கிறான்? அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த 5000 ரூபாய் 10000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு பாருங்க, அதை வந்து அவன் 10000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். அந்த எஜமான் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். இவனுக்கு எவ்வளோ ஒரு உண்மை உத்தமம் பாருங்க. நான் 5000 தான் கொடுத்தேன், இவன் பாருங்க இது போயிட்டு 10000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து அவன் வச்சிருக்கிறான். நல்லதுப்பா, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, நீயே வச்சு செலவு பண்ணிக்கோ, நீயே ஆசீர்வாதமா இரு, உண்மை உத்தமமான ஊழியக்காரன். அதை வந்து சொன்ன பத்தியா அவன் இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டு போனீங்க, இந்தாங்க உங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்துருக்கலாமா வேணாவா? ஆனா அவன் அப்படி செய்யல. நான் 5000 வச்சு இன்னும் ஒரு 5000 சம்பாதிச்சிருக்கிறேன், இது 10000 இருக்குது, வாங்கிக்கோங்க. அந்த அதிகாரத்தை 30வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, உண்மையை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், ஆகையால் நீ அநேகத்துல அதிபதியாக இரு என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். இன்றைக்கு நமக்குள்ள திறமைகள் எப்படிப்பட்ட திறமைகளாக இருக்கிறது, நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், நாமே ஆராய்ந்து பாருங்க. 2வது ஒரு மனுஷன் வரான். அவனிடத்துல எத்தனை தாளந்துகள் கொடுத்திருந்தாரா? 2 தாளந்துகளை கொடுத்து, அதை 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 ரூபாய் வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? 4000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்ககிட்டயும் அந்த எதுவுமே கொடுக்கல, அதாவது எந்த ஒரு ஆலோசனையும் கொடுக்கல. இன்றைக்கு கூட நமக்கு ஆண்டவர் திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறாரு, நம்ம எடுத்து பயன்படுத்தல. ஆண்டவர் வர்றப்போ என்னை பயன்படுத்திட்டோம், அவரே எப்போ வந்து பயன்படுத்துட்டோம். எஜமான் எப்போ வராரோ அப்போ நான் பிரயோஜனப்படுறேன், அப்போ எஜமானுக்கு வேண்டிய பாத்திரமா நான் நடந்து கொள்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இல்ல, திறமைகளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். 2000 வாங்கினவன் 4000 கொண்டு போயிட்டு எஜமான் கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்த உடனே எஜமானுக்கு ஒரே சந்தோஷம். நான் 2000 ரூபாய் தானே கொடுத்தேன், நீ 4000 ரூபாய் கொடுத்துட்டியே, பரவாயில்ல, இந்த நீயே வச்சுக்கோ, இதை எடுத்துன்னு போயிட்டு நீ நல்லா செலவு பண்ணி சந்தோஷமா இரு, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், நீ அநேகத்திற்கு அதிபதியா இருன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். கடைசியா ஒரு மனுஷன் வர்றாரு. அவர் எத்தனை தாளந்து வாங்கினவரு? 1 தாளந்து வாங்கினவன் வந்து அவன் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை அவன் சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தையை கேட்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது.
என்ன சொல்றாரு? 24, 25 படிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் ஒரு தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமும் உள்ள மனுஷன். கடின குணம் இருக்குதுங்க உங்களுக்கு. உங்ககிட்ட வந்து நான் பொருள் வாங்கிட்டேன், அதை எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும், அதுதான் என் வேலை. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அதை பத்திரமா வாங்கி நான் புதைச்சி வச்சுட்டேன், நான் பெட்டிலேயே பூட்டி வச்சுட்டேன். அதை இந்தாங்க உங்களுடையதை நீ வாங்கிக்கோ. எங்க 2 பேர் வந்து நல்லா புத்திசாலித்தனமா இருக்கிறான், திறமையா இருக்கிறான். ஒருத்த சோம்பேறியா இருந்தா தகப்பனுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது வேற, அவன் என்ன சொல்றான், எஜமானியே குற்றம் சாட்டுறான். இது அதான் அங்க இருக்கிற ட்விஸ்ட். ஐயா நீங்க கொடுத்த 1000 ரூபாய் கொடுத்துருக்குறீங்க ஐயா, இந்தாங்க அவங்க 1000 ரூபாய் காசு நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எஜமான் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பாரு. அவன் என்ன சொல்றான், நீ விதைக்காத இடத்துல வந்து என்ன பண்றீங்க, அறுக்கிறவரான், தெளிக்காத இடத்துல வந்து சேர்க்கிறவரான். அவ்வளவு கடினமான ஆளுன்னு சொல்லி எஜமானையே குற்றப்படுத்துகிற ஒரு மனுஷனா காணப்பட்டான். அப்ப எஜமான் சொல்றாரு, நான் தான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெரியுது இல்ல, தெளிக்காத இடத்துல இருந்து சேர்க்கிறவனு அவ்வளவு கடினமான மனுஷன் தெரியுது இல்ல. அப்போ என் காசை எடுத்துன்னு போயிட்டு நீ வட்டிக்காரன்கிட்ட கொடுத்துருந்தா கூட அவன் வட்டி போட்டு இப்ப கொடுத்துருப்பான்ல. இவ்வளோ பூலிஷா இருக்கிற நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, அழுகையும் பால் கழிப்பும் உள்ள அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க. உங்கள் திறமைகள் என்ன திறமைகள் இருக்கிறதோ நீங்க வருகிற நாட்கள்ல நீங்க தேவனுக்காக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அங்க இன்னொரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா 29வது வசனத்துல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு எல்லாம் இருக்குதுங்க, நமக்கு எல்லாம் இருக்குது, இருக்கிறதே எனக்கு போதும். நான் எதுக்கு போயிட்டு ஊழியம் செய்யணும், நான் போயிட்டு எதுக்கு கர்த்தருக்காக சாட்சியா நிக்கணும், நான் எதுக்கு வேலை செய்யணும், நான் போயிட்டு எதுக்கு டிராக்ஸ் ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு மருத்துவ ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும், எனக்கு என்ன வேலை, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆண்டவர் ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு, ஏசி கொடுத்துருக்கிறாரு, நல்லா சுகமா தூங்குறதுக்கு கட்டில் கொடுத்துருக்கிறாரு, 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் என் தேவன் கொடுத்த ஈவு. அதனால என் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா 29வது வசனத்தை உன் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அவருக்காக பயன்படுத்துவதற்கு, அவருக்காக எடுத்து பயன்படுத்துவது. அவர் சொல்ல மாட்டாருங்க, நாம தான் செய்யணும், நாம தான் செய்யணும். சொன்னார் பாருங்க, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனுக்கு உள்ளதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க தாவீதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுது. லாஸ்ட் பகுதியில அங்க என்ன காரியம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிச்சுங்க. ராஜா வந்து படிமா, உம்முடைய கட்டளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ள. அங்க என்ன காரியம் நான் சொல்றேன் கொஞ்சம் கவனிங்க. ராஜாவுக்கு வந்து கோலியாத்தை மேற்கொண்டுட்டார்ல தாவீது, அதனால இவர் கொஞ்சம் வன்மையாவே இருக்குது தாவீதை குறிச்சு. அதனால அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, ராஜா நீங்க வந்து நிறைய பட்டயங்கள்லாம் தாவீது கிட்ட கொடுத்து என்ன காலி பண்றதுக்கு ஏற்பாடு நடக்குதாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை கூப்பிட்டு தாவீதை குறிச்சு சவுல் கேட்கிறாரு. அப்போ அந்த மனுஷன், அந்த கேட்ட மனுஷன் அவன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தைன்னா, இப்ப படிங்க. உம்முடைய கட்டளைகளின்படி செய்வதற்கும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் உம்முடைய வீட்டில கனவுள்ளவனாய் இருப்பதற்கும் உண்மையுள்ளவன் யார்? உண்மையுள்ளவன் யார்? உண்மையுள்ளவன் யார்? அந்த தாவீதை போல வேற யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அகிமேலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரிலும் தாவீதை போல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதாங்க சொல்லணும்,
இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளை போல அல்ல, தாவீதை போல உங்க பேர் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. இவர்களை போல, என்னை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டில கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? உண்மை உள்ளவன், அதாவது அவனை போல உண்மை உள்ளவன் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்மை குறித்த சாட்சி எப்படி இருக்கிறது? நம்மை குறித்த சாட்சி தேவ தூதர்கள் எப்படி சொல்லுவாங்க? நம்மை குறித்த சாட்சி தேவ தூதர்கள் எப்படி மனுஷங்க சொல்ற வேண்டியது அவசியம் இல்லைங்க. மனுஷர்கள் இன்னைக்கு நல்லது சொல்லுவாங்க, பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய சாட்சி நமக்கு வேணாம். ஆனா தேவ தூதர்கள் நம்ம குறித்த சாட்சி சொல்லணுங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துல உண்மை இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 12ஆம் சங்கீதத்துல 1வது வசனம், உண்மை உள்ளவர்கள் குறைந்து போகிறார்களாம். படிச்சு பாருங்களேன். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள், மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ள உண்மை உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. கடைசியாக உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்க. நீங்க விலாய்த்து இருக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். அபிமேலுக்கு தேவனுக்கு பயப்படாமல் அந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படாமல் உமக்கு எதிர்த்து வந்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஒருத்தருக்கு எதிராக போறோம்னு சொன்னா முதலாவது நம்ம உள்ளத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு போனோம். பார்த்துருங்க, கொஞ்சம் நமக்கு தேவ பயம் இருக்குதா செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம முழங்கால் படிடுவோம். நமக்கு என்னென்ன திறமைகளை தேவன் வச்சிருக்கிறாரு, எந்த விதமான திறமைகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய திறமைகள் என்ன? சற்று யோசித்து பாருங்க. ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருக்கிறதா? ராஜாவின் அரண்மனையில சேவிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? தன் கைகளில் திறமை உள்ளவர்களாக இருக்க இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? மூன்றாவதாக, உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் தேவனுக்கு பயப்படுவர்களுமாக இருக்கிறோமா? இந்த திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பணிவிடை செய்ய, தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்ய திறமை உள்ளவர்களாக நீங்க இருக்கிறீர்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு வருகிறதா? சரிப்படுத்தி கொள்ளணுங்க. கர்த்தர் கொடுத்த திறமைகள் எல்லாம் எதற்காக நம்ம பயன்படுத்துறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.